தடைகள், கெடுபிடிகள், அச்சுறுத்தல்களை தாண்டி யாழ் பல்கலைக்கழகத்தில் 6:05க்கு மாவீரர்களுக்கான ஈகைச்சுடர் ஒளிர்ந்தது. தமிழர்களுக்காக இந்தியாவுடன் கூட்டிணையுமா அமெரிக்கா? கூட்டமைப்பினர் அழுத்தம். ராணுவம், போலீசாரின் கெடுபிடிகளுக்கு மத்தியில் வல்வெட்டித்துறை முல்லைத்தீவில் கண்ணீருடன் சுடரேற்றி மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்திய மக்கள். விடுதலை புலிகளுக்கு எதிராக போராட்டம், போலீசாரின் தலையீட்டினால் இடைநிறுத்தம். மலையக மக்கள் ஒரு தேசிய இனம் என்ற வகையில் அங்கீகரிக்கப்பட வேண்டும், தமிழ் தேசிய கூட்டமைப்பு. தேசிய கூட்டமைப்பு பெண்கள் தொடர்பிலான திச குட்டியாராய்ச்சி எம்பியின் கருத்து ஒரு காட்டு மிராண்டி நடத்தை, மனோ கணேசன். மாவீரர் தின புகைப்படத்தை முகநூலில் பதிவிட்ட நபர் மன்னாரில் கைது. தமிழர் தரப்பு நிலைப்பாடுகளை அறிவதற்காக ஐநா முக்கியஸ்தர் மேற்கொண்ட சந்திப்பு. இலங்கை நாடாளுமன்றத்தில் மாவீரர்களுக்கு செலுத்தப்பட்ட அஞ்சலி. உலகில் எங்குமில்லாத வன்முறையிட்டம், இறந்தவர்களின் கல்லறையை சிதைத்து ஸ்ரீலங்கா அரசு இயந்திரத்திடம் இருக்கின்றது, தவிசாளர் நிரோஷ். ஓரங்கட்டப்பட்டு சிறை வைக்கப்பட்டுள்ள கோட்டாபய, வேதனையில் மகிந்த வெளிவந்த தகவல். மாவீரர் தினத்தில் யாழ் நகரில் ராணுவம் குவிக்கப்பட்டது ஏன்? காரணத்தை வெளியிட்ட கட்டளை தளபதி. மைத்ரி அணி வெளியேறலாம், அமைச்சர் பிரசன்ன. தனி தமிழீழமே தீர்வு, மாவீரர் நாளில் தமிழகத்திலிருந்து விடுக்கப்பட்ட அறைகூவல். முதல் மாவீரர் சங்கர் நினைவேந்தல், அவரது இல்லத்தில் அஞ்சலி. யாழ் புத்தூர் பகுதியில் இராணுவத்தினரால் வீடுகள் கையளிப்பு. ஜனாதிபதி வழங்கியுள்ள விசேட அறிவுரை, இராணுவ தளபதி சவேந்திர சில்வா வெளியிடும் தகவல். மாவீரர் ஈகமன்ற வரலாற்று நீதியின் முன்னாள் உலக பரப்பில் மீண்டும் ஒரு முறை அகவழி துதிப்புகள் இடம்பெற்று வருகின்றன. சுதந்திர தமிழர் தாயகத்துக்கான ஆயுதவழி அரசியல் உரிமை போராட்டம் மௌனிக்கப்பட்டுவிட்டாலும் அறவழியில் தமது அரசியல் அபிலாஷைகளுக்குரிய தடத்தை நகர்த்துவதற்கான உத்வேகத்தை பெறும் உறுதியெடுக்கும் நாளாகவும் இன்றைய நாள் அமைகின்றது. இதனால் ஈழத் தமிழினத்திற்கு நவம்பர் 27 வரும் தேசிய நினைவேந்தலான மாவீரர் நாள் அவர்களின் சமகால வரலாற்றில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. அந்த வகையில் 2வது வருடமானாலும் கொரோனா பெருந்தொற்றின் கடுமையான தாக்கம் இருந்தாலும் கடந்த முறை தவறவிடப்பட்ட அரங்க நிகழ்வுகள் இந்த முறை முன்னெச்சரிக்கை நடைமுறைகளுடன் மீண்டும் திரும்பியுள்ளன. அந்த வகையில் ஐரோப்பிய நாடுகள் மற்றும் கனடா உட்பட வட அமெரிக்க நாடுகளில் உள்ள நகரங்களில் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு பின்னர் நிகழ்வுகள் தற்போது ஆரம்பமாகியுள்ளன. சற்று முன் மாவீரர் நாள் நடைமுறைப்படி தாயக நேரம் மாலை 6:05 மணியை மையப்படுத்திய அகவணக்கத்துடன் ஈகச்சுடர் ஏற்றப்பட்டு மாவீரர் துயிலும் இல்ல பாடலும் இசைக்கப்பட்டது. இதன் பின்னர் நிகழ்வுகள் தொடர்ந்து இடம்பெறவுள்ளன. முல்லைத்தீவு கடற்கரையில் பொதுமக்கள் ஒன்று குவிந்து மாவீரர்களுக்கும் இறந்த பொதுமக்களுக்கும் சுடரேற்றி அஞ்சலி செலுத்தியுள்ளனர். ஆயிரக்கணக்கில் ஒன்று குவிந்த மக்கள் கண்ணீருடன் சுடரேற்றி அஞ்சலி செலுத்தியுள்ளனர். ராணுவம் மற்றும் போலீசார் குவிக்கப்பட்டிருந்த நிலையிலும் மக்கள் அஞ்சலியை செலுத்தியிருப்பதாக அங்கிருந்து கிடைக்கின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. Incredibile.
வல்வெட்டித்துறை தேருவில் ரேவடி கடற்பரப்பு பகுதியில் பொதுமக்கள் ஒன்று குவிந்து மாவீரர்களுக்கும் இறந்த பொதுமக்களுக்கும் சுடரேற்றி அஞ்சலி செலுத்தியுள்ளனர். ஆயிரக்கணக்கில் ஒன்று குவிந்த மக்கள் கண்ணீருடன் சுடரேற்றி அஞ்சலி செலுத்தியுள்ளனர். இதேவேளை பொதுமக்களை திடலுக்குள் அனுமதிக்காததால் வெளியில் நின்றும் சுடரேற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வல்வெட்டித்துறை ரேவடி கடற்பரப்பு பகுதியில் இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக பொதுமக்கள் திரண்டுள்ள நிலையில் ராணுவமும் போலீசாரும் குவிக்கப்பட்டுள்ளனர். யுத்தத்தின் போது இறந்தவர்களை நினைவு கூர்ந்து விளக்கேற்றும் முகமாக தமிழ் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் சிவாஜிலிங்கம், வடமாகாண முன்னாள் அமைச்சர் அனந்தி சசிதரன் உள்ளிட்டோர் இன்று வல்வெட்டித்துறை ரேவடி கடற்பரப்பு பகுதியை நோக்கி நடைபயணத்தை ஆரம்பித்திருக்கின்றனர். சமூக இடைவெளி எடுத்து நில்லுங்க. சுவாமியே வாங்க சுவாமி தரேன். விட்டுட்டு கால் கை மஜல் COVID rules, so I go back. If you want, you go come somewhere far away, right? அப்படியே வாங்க நேரா நமது தாயக உறவுகளே, தமிழீழ தேசிய விடுதலை போராட்டத்திலே 50,000க்கு மேற்பட்ட மாவீர செல்வங்கள் தங்களுடைய இன்னுயிர்களை ஈகம் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களை வீர வணக்கத்தை செலுத்துவோமாக. ஒரு நிமிடம் அகவணக்கம் செய்வோமாக. இன்னும் 2 துணை சுடர்களை ஒரு மாவீரருடைய மகனும் இன்னொரு மாவீரருடைய சகோதரியும் ஏற்றி வைப்பார்கள். அனைவரும் அதே நேரத்திலே ஏற்றி வைக்குமாறு கேட்டுக்கொள்வோம். ஐயோ, நீ ஒரு காலம் முடிச்சு நான் ஒரு விளக்கு கொளுத்தி குடி முடியாம ஐயாச்சி தாதிக்கு வந்தான்.
அஞ்சலி செலுத்தலாம் இருக்கிறான்டா இந்த கேவலம் கட்ட நாடு என்னதுக்கு சுட்டாலும் பரவாயில்ல இது என்ன உயிர் நானே போகும் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் முதல் மாவீர் சங்கர் என அழைக்கப்படும் சத்யநாதன் அவர்களுடைய பல்வெட்டி துறையில் உள்ள இல்லத்தில் ஈகை சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதன்போது மாவீரர் பண்டிதரின் தாயார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம், பல்வெட்டித்துறை நகரசபை உறுப்பினர் க சதீஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சுடரேற்றி அகவணக்கம் செலுத்தி அஞ்சலி செலுத்தியுள்ளனர்.
நிறைவு செய்யும். முதலாவது மாவீரன் சத்யநாதன் அவர்களுக்கு சங்கர் அவர்களுடைய அந்த நினைவு தினத்திலே மாவீரன் நாளிலே எங்களுடைய அஞ்சலிகளை இறந்த மாவீரர்களுக்கு அத்தனை பேருக்கும் 50,000க்கும் மேற்பட்ட அத்தனை மாவீரர்களுக்கும் எங்களுடைய இதய அஞ்சலிகளையும் வீர வணக்கத்தையும் நாங்கள் தெரிவித்து நிற்கின்றோம். வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இணைந்த ஒரு தீர்வை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஆதரவோடு கண்காணிப்பிலே சர்வதேச சமூகம் ஒரு பொதுசன வாக்கெடுப்பை நடத்தி தமிழ் தேசிய இனத்தினுடைய சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலே எங்களை நாங்களே ஆளக்கூடிய ஒரு தீர்வை வென்றெடுப்பதுதான் நாங்கள் மாவீரர்களுக்கு செய்யக்கூடிய உண்மையான சமர்ப்பணமாக இருக்கும். கடந்த 2 வாரங்களாக நாட்டில் நாளொன்றுக்கு 700 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாவதாக இராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் அமைந்துள்ள இராணுவத்தின் 22வது படைப்பிரிவில் இன்று இடம்பெற்ற சேதன பசலை உற்பத்திகளை உத்தியோகபூர்வமாக இலங்கை லக்போகர நிறுவனத்திடம் கையளித்துவிட்டு கலந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் தற்போது நாளொன்றுக்கு 15 தொடக்கம் 30 வரையிலான மரணங்கள் பதிவாகின்றது. இதற்குள் 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அதிகம் காணப்படுகின்றனர் எனவும் நாட்டின் மொத்த சனத்தொகையில் கோவிட் தடுப்பூசி ஏற்றுவதற்கு தகுதியான மக்கள் தொகையில் 84% தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளது. ஏனைய நாடுகளில் தடுப்பூசி ஏற்றப்பட்ட விகிதாசாரத்தை விட இந்த விகிதாசாரம் கூடியளவாக பதிவாகியுள்ளது. தற்போது பூஸ்டர் தடுப்பூசி 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. ஜனாதிபதியின் விசேட அறிவுரையின் பேரில் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்துக்கு வர முடியாதவர்களுக்கும் நடமாடும் சேவை வீடுகளுக்கு சென்று தடுப்பூசி ஏற்றும் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. மேலும் 20 வயதுக்கு மேற்பட்ட புற்றுநோய் உட்பட்ட தீராத நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கும் இந்த பூஸ்டர் தடுப்பூசி இன்று முதல் ஏற்றப்பட்டு வருவதாக இராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். இலங்கையில் தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் இந்தியாவுடன் இணைந்து கூட்டாக அழுத்தம் கொடுக்குமாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பு அமெரிக்காவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சட்ட நிபுணர்கள் குழு அண்மையில் அமெரிக்காவுக்கு சென்று இராஜாங்க திணைக்கள அதிகாரிகளுடனான சந்திப்பில் இதனை தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கு அமெரிக்கா திரும்பியுள்ள நிலையில் நிலுவையில் உள்ள பொறுப்புக்கூறல் மற்றும் நீதி தொடர்பான பிரச்சினைகளுடன் தமிழ் தேசிய பிரச்சினைக்கான அரசியல் தீர்வை அமெரிக்கா பரிந்துரைப்பது முக்கியம் என பாராளுமன்ற உறுப்பினர் MS சுமந்திரன் தெரிவித்திருந்தார். அமெரிக்கா சென்றபோது MS சுமந்திரன் இந்திய தூதுவர் தரஞ்சித் சிங் சந்து மற்றும் ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி DN திருமூர்த்தி ஆகியோரையும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லேயுடன் கொழும்பில் இடம்பெற்ற சந்திப்பு குறித்து விளக்கம் அளித்துள்ள சுமந்திரன் கூட்டமைப்பின் நிலைப்பாடு குறித்து டெல்லிக்கு தெளிவுபடுத்தியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நீதியான அரசியலமைப்பின் மூலம் நீடித்த அரசியல் தீர்வே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கோரிக்கை என அங்கு சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை அரசியலமைப்பின் 13வது திருத்தம் 1987 இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினூடாக உருவானது எனவும் மாகாணங்களுக்கு அதிகார பகிர்வுக்கான உத்தரவாதத்தை உறுதிப்படுத்த இலங்கையின் அத்தனை அரசாங்கங்களும் தவறியுள்ளதாக கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் வலியுறுத்தியுள்ளார். மாகாணங்களுக்கு போதுமான அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்படாமல் தமிழர்களுக்கு சொந்தமான நிலங்களில் சிங்கள மக்களை குடியேற்றுவதனூடாக தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழும் வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் மக்கள் தொகையை மாற்றியமைக்கும் அரசின் திட்டத்தை ஒருபோதும் ஏற்க முடியாது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கெடுபிடிகளை மீறி மாவீரர் நாள் நினைவேந்தல் இன்று மாலை 6:05 மணிக்கு ஈகை சுடரேற்றி நடைபெற்றுள்ளது. மாவீரர் நாள் நினைவேந்தல் யாழ் பல்கலைக்கழகத்தில் நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தடையை மீறி உணர்வுபூர்வமாக மாவீரர் நினைவு தூவி முன்பாக மாணவர்கள் முழங்காலில் அமர்ந்து ஈகை சுடரேற்றி அஞ்சலி செலுத்தியுள்ளனர். எனினும் யாழ் பல்கலைக்கழக சுற்றாடலில் பெருமளவு இராணுவம் போலீஸ் புலனாய்வு பிரிவுகள் குவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் தரப்பு நிலைப்பாடுகளை அறிவதற்காக ஐநாவின் அரசியல் மற்றும் சமாதானத்துக்கான உதவிச் செயலாளர் ஹாலிட் கிகாரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். நேற்று முன்தினம் இலங்கைக்கு வருகை தந்த ஹாலிட் கிகாரி இந்த கலந்துரையாடலை மேற்கொண்டுள்ளார். குறித்த சந்திப்பு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் ஆகியோருடன் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது இலங்கையில் தொடரும் அடக்குமுறைகள் மற்றும் ஆக்கிரமிப்புகள் ஊடான இன அழிப்பு குறித்தும் தமிழர் பொறுப்புக்கூறல் தேவைப்பாடுகள் குறித்தும் தமிழரின் அரசியல் நிலைப்பாடுகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை பாராளுமன்றத்தில் மாவீரர்களுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அஞ்சலி செலுத்தியுள்ளார். பாராளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றிய அவர் துட்டகைமுனு மன்னன் தாம் போரில் வெற்றி கொண்ட எல்லாளனுக்கு மரியாதை செலுத்த கூறி இந்த நாட்டில் போரில் இறந்த மாவீரர்களின் நினைவேந்தலுக்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார்.
இன்று கார்த்திகை 27 தமிழர்களுடைய ஒரு மாவீரர் நாள். இது இந்த பூமி பந்தின் தேசமெங்கனும் பரந்து வாழும் உலகத் தமிழர்கள் அத்தனை பேரினதும் ஆழ்மன உணர்வுகளோடு இரண்டர கலந்து போன ஈகை திருநாளே இன்றைய மாவீரர் நாளாகும். மக்களுக்கான போராட்டம் ஒன்றின் தோற்றுவாய்க்கும் மனிதாபிமான மனோநிலையும் மனிதநேய மாண்புகளுமே அடிப்படையாய் அமைய முடியும். அத்தகையதோர் மக்கள் போராட்டத்திற்கு சக மனிதர்களையும் தன் சார்ந்த சமூகத்தையும் நேசிக்கத்தக்க அன்பின்பாலான மனநிலை மட்டுமே மூலாதாரமாக முடியும். அந்த வகையில் அனைத்துலகும் பிரமித்து நிற்கத்தக்க பிரமாண்டத்தோடு தமிழின விடுதலை ஒன்றைய மூச்சாகவும் வீச்சாகவும் கொண்டு 30 ஆண்டு காலமாக நடைபெற்று முடிந்த மக்கள் போராட்டத்திற்காக தம்மையே தாரை வார்த்த தேச வீரர்களை பயங்கரவாதிகள் என்று பறைசாற்றுவது எத்தனை அபத்தமானது என்பதை நான் இந்த இடத்திலே கேட்க விரும்புகிறேன். அதேபோல நீண்ட நெடிய நெருப்பாராய் நிகழ்ந்தேறிய போரின் விளைவாக பொருளாதார ரீதியாகவும் வேலைவாய்ப்பு, கல்வி, கலை, கலாச்சார, மொழி, நில அடையாள ரீதியாகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டு உறவுகளின் உயிரிழப்பு, அவயவ இழப்பு, மாற்றுத்திறனாளிகளின் உருவாக்கம், ஆயிரக்கணக்கான விதவைகளின் தோற்றம், அன்னை தந்தையை இழந்த நிலையில் அனாதரவாக்கப்பட்ட சிறுவர்கள், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர், இன்னும் விடுவிக்கப்படாத நிலங்கள், வன்பறிப்பு செய்யப்படும் பூர்வீக நிலங்கள் என வலிதாங்கிய இனமாக வாழ தலைப்பட்டிருக்கும் எமது மக்களின் மனக்காயங்களுக்கும் அவர்களின் ஆற்றாமைகளுக்கும் ஆறுதல் அளிப்பதாய், அமைதி தருவதாய், நம்பிக்கை ஊட்டுவதாய் அமையக்கூடியது இறந்தவர்களை நினைவுகூரும் உரிமை ஒன்றையாகும். அந்த அடிப்படை உரிமையை கூட வலிந்து மறுதளிக்கும் இலங்கை அரசின் செயற்பாடுகள் இந்த மண்ணில் எமது மக்களின் இருப்பை இன்னும் கேள்விக்குட்படுத்துவதாகவே அமைந்துள்ளது. இழப்பின் வலி சுமந்து நிற்கும் ஒரு இனத்தின் ஒவ்வொரு குடும்பத்தவர்களதும் சமய, சமூக, பண்பாட்டு விழுமியங்களை தழுவிய நினைவுகூறல் என்னும் அடிப்படை உரிமைக்கான பிரார்த்தனைகளையும் சடங்குகளையும் மேற்கொள்கின்ற போது அவை உள்ளூர் அதிகாரத்துவமுடைய அதிகாரிகளினால் பயங்கரவாத விடயங்களோடு ஒத்துப்பார்க்கப்படுதல் அல்லது போராட்டம் ஒன்றினை மீள உருவாக்கம் செய்வதற்கான செயல்முனைப்பாக காண்பிக்கப்படுதல், அத்தகைய பிரார்த்தனைகளில் ஈடுபடுபவர்களை கோரமான உணர்வுகளை கொண்டவர்களாக சித்தரித்து அவர்களை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்தல் என்பன தவறான அர்த்தப்படுத்தல்களாகும். அது எமது மாவீரர்களின் உயிர் தியாகங்களையும் மாவீரர் தினத்தின் புனிதத்தன்மையையும் வலிந்து மலினப்படுத்தும் செயலாகவே அமைந்துள்ளது. இன விடுதலை என்னும் சத்திய லட்சியத்திற்காக, தமிழ் சமூகத்தின் விடிவுக்காக, அடுத்த சந்ததியின் அமைதியான வாழ்வுக்காக, வாழ்வியலின் அத்தனை சுகபோகங்களையும் துறந்து மனித சுதந்திர உணர்வின் பிரதிபலிப்பாய் தம்மையே தற்கொலையாக்கி 60,000க்கும் மேற்பட்ட மாவீரர்களை இந்த மண்ணிலே புதைத்துவிட்டு விடுதலை நோக்கி ஆழ்மன ஏக்கங்களோடு தவித்திருக்கும் எமது மக்களின் வலி சுமந்த மனப்பரப்பு முழுமைக்கும் மாவீரர்களின் தியாகங்கள் என்றென்றைக்கும் சுடர்ந்த வண்ணம்தான் இருக்கும். கையறு நிலையில் இருக்கும் மக்கள் அருவத்தன்மை கொண்ட நமது ஆழ்மனங்களில் வைத்து நீதிமன்ற தடை நீண்டிருக்கும் ஆயுத முனைகளாலோ நீட்டு போக செய்ய முடியாது என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்திருப்பீர்கள். தமது சொந்த மண்ணிலேயே அடிப்படை உரிமைகளற்ற நசுக்கப்பட்ட இனமாக இருந்தோடு தனது இருப்பை எல்லா வழிகளிலும் போராட தலைப்பட்டுள்ள தமிழினத்திற்கு இத்தகைய ஒரு නියෝජ්‍ය කතානායකතුමනි, ඒ ගරු මන්ත්‍රීතුමා මහවරු දිනේ සහ මේ ඒ ත්‍රස්තවාදී කටයුතු වල යෙදුණු අය පිළිබඳව තමයි කතා කරන්නේ. විශේෂ අදාළව නෙමෙයි. වෙන දෙයක් කතා කරන්නේ. ආ ජාතිවාදී අවසරන්ට කතා කරන්නේ. පිළිබඳව උතුමා හොඳයි. දේවල් දෙකෙන් අයින් කරන්න සාඩ් එකේ. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, நான் குறிப்பிடுவது இந்த நாட்டிலே ஜேவிபிக்கும் தங்களுடைய இழந்து போன வீரர்களை அவர்கள் நினைப்பதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டில் யாருக்கும் அந்த தடை இல்லை. ஒரு இனம் தனக்காக வாழ்ந்து போன உறவுகளை, நேற்று கூட இங்கு பல எதிர்க்கட்சி உறுப்பினர்களோடு சொன்னார்கள், நீங்கள் இறந்தவர்களை நினைவுகொள்வதற்கான தடையை விதிக்காதீர்கள் என்று. ஏன் இந்த நாட்டில் இருக்கின்ற துட்டகைமுனு கூட எல்லாளனோடு போரிட்டு அந்த போரிலே தான் வென்ற பிறகும் எல்லாளனுக்கு சமாதி அமைத்து வணக்கம் செலுத்தினர் சொன்ன சிங்கள வீர வரலாற்றை கொண்ட நாடுதான் இந்த நாடு. இங்கு போர் வீரர்களை மதிக்கின்ற நாடு. ஆகவே ஒரு போரிலே ஒருவன் இறந்திருந்தால் அல்ல போரிலே ஒருவர் கொல்லப்பட்டிருந்தால் அவர்களை மதிக்கின்ற பக்குவம் உங்களுக்கு வர வேண்டும். அந்த பக்குவம் இருக்கின்ற நாடுதான் நியாயமான அல்லது கருத்துக்களை சுமக்கின்ற, கருத்துக்களால் வெல்லுகின்ற, அடுத்த இனத்தினுடைய கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்குவம் அவர்களுக்கு வருகின்றது. அதனால் தான் நான் இந்த இடத்துல இது பயங்கரவாதம் அல்ல, உண்மையை நான் உங்களிடம் சொல்லுகிறேன். ஏனென்றால் இந்த நாட்டில் நடக்காத ஒன்றை சொல்லவில்லை. பல நூற்றாண்டுகளுக்கு முதல் துட்டகைமுனு மன்னன் செய்ததை ஏன் நீங்கள் செய்ய முடியாது என்பதை நான் இந்த இடத்திலே வலியுறுத்துகிறேன். புத்த பகவான் கூட அன்பு, கருணை,
காருண்யம் பற்றி சொன்னார். அவர் கூட அந்த வழியில் தான், கருணையின் வழியில் தான். ஒரு நிமிஷம், அதனால் தான் நான் இதனை குறிப்பிட விரும்புகிறேன். தமது சொந்த மண்ணிலேயே அடிப்படை உரிமைகளற்ற நசுக்கப்பட்ட இனமாக இருந்து கொண்டு தனது இருப்பை தக்க வைப்பதற்காய் எல்லா வழிகளிலும் போராட தலைப்பட்டுள்ள தமிழினத்திற்கு இத்தகையதொரு இழிநிலை வந்துவிடக் கூடாதென்று வரலாற்று கண்ணோட்டத்தோடு விடுதலை என்பது ஒரு அக்கினி பிரவேசம், நெருப்பு நதிகளை நீந்தி கடக்கும் நீண்ட பயணம், அது தியாகத்தின் தீயில் குதிக்கும் யாகம் என்ற தலைவரின் செயல் வடிவம் கொடுத்து தர்மத்தின் வழி நின்று விடுதலை என்ற சத்திய லட்சியத்திற்காய் தமது இன்னுயிர்களை ஈகம் செய்து தமிழினத்தின் எழுச்சிக்கு மூச்சாக்கி நின்ற மாவீர செல்வங்களை என் நெஞ்சிருத்தி அஞ்சலித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி. மாவீர நினைவேந்தல் தொடர்பான புகைப்படம் ஒன்றை முகநூலில் பதிவிட்ட இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த நபர் இன்றைய தினம் விசேட அதிரடிப்படையினரால் மன்னாரில் கைது செய்யப்பட்டுள்ளார். உயிர் நீத்த மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக முகநூலில் புகைப்படம் ஒன்றை பதிவிட்டதாக தெரிவித்து குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மன்னார் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். கோப்பாய் உள்ளிட்ட பல மாவீர துயிலும் இல்லங்களை அரச படைத்தரப்பினூடாக சிதைத்தமையான நாட்டின் வரலாற்றில் வெட்கக்கேடான அரச பயங்கரவாதமாகும் என தவிசாளர் நுரோஸ் தெரிவித்துள்ளார். பலிகாமம் கிழக்கு பிரதேச சபையில் மாவீர தினத்தினை அனுஷ்டிக்கும் முகமாக ஈகைச்சுடர் ஏற்றி வைத்து உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். போரில் இறந்தவர்களை கூட மலினப்படுத்தும் இனவாதமும் வெறித்தனமும் அரசிடம் நிலைத்திருப்பது மாநிலத்தன்மை அல்ல எனவும் நினைவு கூறுதல் என்பது மனித உரிமையாகும். இன்றைய நிலையில் அந்நினைவு கூறும் உரிமையினை இராணுவ பிரசன்னங்கள் அடாவடித்தனங்கள் ஊடாக தடுப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அவற்றுக்கு மேலாக போலீசார் பொய் குற்றச்சாட்டுக்களை சுமத்தி வழக்குகளையும் தாக்கல் செய்துள்ளனர். எமது மண்ணில் தமிழ் மக்கள் மீது திணிக்கப்பட்ட ஆயுத ரீதியிலான அடக்குமுறைகளுக்கு எதிராக இனத்தினை பாதுகாப்பதற்காக தம் இன்னுயிர்களை ஆகுதியாக்கிய மாவீரர்களை நினைவில் கொள்கின்றோம். அவர்களது தியாகங்கள் மாவீரர்களை புனிதர்களாக்கியுள்ளது. இன்றும் இந்நாட்டில் எமது இனம் அடக்குமுறைகளிலிருந்து விடுதலை பெற போராடி கொண்டிருக்கின்றது. இன்றும் கோப்பாய் உள்ளிட்ட மாவீர துயிலும் இல்லங்கள் இராணுவ முகாம்கள் ஆக்கப்பட்டு வித்துடர்கள் விதைக்கப்பட்ட கல்லறைகளை சிதைத்து அரசு கோர தாண்டவம் ஆடியுள்ளது. உலகில் எங்குமில்லாத வன்முறை எண்ணம் இறந்தவர்களின் கல்லறையை சிதைத்த அரச இயந்திரத்திடம் தான் இருக்கின்றது. எத்தனை தடவைகள் மாவீர துயிலும் இல்லங்களை அரச படைகள் சிதைத்தன என்பதை உலகம் அறியும் என தெரிவித்துள்ளார். அவ்வாறாக கல்லறைகளை சிதைத்த உங்களால் எமது மக்களிடத்தில் இருந்து மாவீரர்களின் தியாகங்களை அகற்ற முடியவில்லை என்பதை கொடூரமான யுத்தம் முடிந்து 12 ஆண்டுகள் கழித்து மக்களின் உணர்வுகளில் இருந்து அரசு உணர்ந்து வருகின்றது. இதனால் அரச கட்டமைப்பு எதிர்கொண்டிருக்கும் பயப்பீதியை சந்திக்கு சந்தி இராணுவத்தை நிறுத்தி மக்களை அச்சுறுத்தி அடக்க நினைப்பதற்கான காரணம் எனவும் போரிட்டு மரணித்த மாவீரர்கள் ஒருபோதும் சிங்கள மக்களுக்கு எதிராகவோ அவர்களது உரிமைகளுக்கு எதிராகவோ அவர்களது தேசியத்துக்கு எதிராகவோ போரிடவில்லை. எமது இனத்தின் அடையாளங்களும் நிலமும் பூர்வீகமும் திட்டமிட்டு காலத்துக்கு காலம் ஆட்சிக்கு வந்த ஆட்சியாளர்களால் அளிக்கப்பட்ட போது அதற்கு எதிராகவே போராடினர். மூதாதையர் அகிம்சை வழியில் போராடிய போது அதற்கு மதிப்பளிக்காது அகிம்சை வழியையும் ஜனநாயக போராட்டத்தினையும் அரச பயங்கரவாதத்தின் ஊடாக நசுக்கியமையின் விளைவாகவே விடுதலை போராட்டம் ஆயுதமயப்படுத்தப்பட்டது. அதில் உலகில் எங்குமில்லாத அளவுக்கு எமது மாவீரர்களின் தியாகங்கள் நிலைத்திருக்கையில் மாவீரர்கள் நினைவேந்தும் வரலாற்று கடமையும் தெய்வீக கடமையாகும் என பலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நுரோஸ் தெரிவித்துள்ளார். மாவீர தினமாகிய இன்று காவல்துறையினருக்கு ஒத்துழைப்பு வழங்கும் முகமாகவே இராணுவத்தினர் களமிறக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட இராணுவ கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் கொடித்துவக்கு தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணம் புத்தூர் பகுதியில் பர்மைக்கோட்டுக்குட்பட்ட குடும்பம் ஒன்றுக்கு இராணுவத்தினால் நிர்மாணிக்கப்பட்ட வீடு ஒன்றினை கையளிக்கும் நிகழ்வில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இன்றைய மாவீர தினத்தை முன்னிட்டு யாழ் நகரில் இராணுவத்தினரின் பிரசன்னம் அதிகமாக காணப்படுகின்றது. எனினும் நாட்டின் பாதுகாப்பினை உறுதிப்படுத்துவது இராணுவத்தின் கடமையாகும். அதனை நாங்கள் மேற்கொண்டுள்ளோம். எந்த சூழ்நிலையிலும் நாட்டினுடைய பாதுகாப்பினை உறுதிப்படுத்துவதற்கு இராணுவத்தினராகிய நாங்கள் முன்னின்று செயற்படுவோம். அதன் அடிப்படையில் தற்போது காவல்துறையினருக்கு உதவும் முகமாகவே இராணுவத்தினர் களமிறக்கப்பட்டுள்ளார்கள். அத்தோடு சட்டம் ஒழுங்கினை நிலைநிறுத்துவதற்கு காவல்துறையினர் செயற்படுகிறார்கள். அவர்களுக்கு இராணுவத்தினரின் ஒத்துழைப்பு தேவைப்படும் இடத்து இராணுவத்தினரும் களமிறக்கப்படுவார்கள் என தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தை தீவிர வலதுசாரி பாதையில் கொண்டு செல்வதற்காகவே கோட்டபாய அரசியலில் இருந்து ஓரங்கட்டப்பட்டு தனித்து சிறை வைக்கப்பட்டுள்ளார் என பொதுஜன பெரமுன கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுக்கு அரசியல் பலம் கிடைக்காத வகையில் அவர் ஒரு வட்டத்துக்குள் சிறை வைக்கப்பட்டுள்ளதாக பொதுஜன பெரமுனவின் நுவரேலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார். இது திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒன்றெனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் கோட்டபாய ராஜபக்ச அரசாங்கத்தின் கூட்டணியில் தலைவராக இருக்க வேண்டும் எனினும் அரசியல் ரீதியாக அவர் அரசியல் சக்திகளுக்கு தலைமைத்துவத்தை வழங்குவதில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இத்தகைய திட்டம் தீட்டியுள்ளவர்களுக்கு தேவையான வகையில் இந்த நிலைமையை பார்த்தே பிரதமர் மஹிந்த ராஜபக்ச மிகவும் வேதனையாக பொதுஜன பெரமுனவின் மாநாட்டில் உரையாற்றியதாகவும் தற்போது நிலவும் நிலைமை இன்னும் சீராகவில்லை.
இப்படி சென்றால் இந்த பயணம் தோல்வியிலேயே முடியும் என நிமல் பேதிச குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தில் இருக்க முடியாதவர்கள் உங்களுக்குள் இருந்து அனைத்து சலுகைகளையும் பெற்றுக்கொண்டு பொய் கூச்சலிடாமல் வெளியேறிவிட வேண்டும் எனவும் எங்களுக்கு ஆட்சி அமைக்க 3/2 பெரும்பான்மை தேவையில்லை. அரசாங்கத்தை விட்டு வெளியில் செல்வோர் அவ்வாறு சென்றாலும் எங்களால் அரசாங்கத்தை கொண்டு நடத்த முடியும் என சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். கம்பஹா மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கான நீர் வசதிகளை மேம்படுத்தும் வகையில் ஜக்கலை வீதியாபத்தை பிரதேசத்தில் நீர்த்தாங்கி அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மீது எனக்கு கோபம் இல்லை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தான் எங்களின் ஆரம்பம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு அந்த கௌரவத்தை வழங்குவோம். ஆனால் கடந்த காலத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை வழிநடத்தியவர்களுடன் எமக்கு பிரச்சினை உள்ளது என தெரிவித்துள்ளார். அதனாலேயே கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் இணைந்த ஒருவருக்கும் வாக்களிக்க வேண்டாம் என்று கூறினேன். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவை கட்சியை அளித்தார். இன்று இந்த அரசாங்கத்தையும் அளிக்க முயற்சிக்கின்றார். ஈஸ்டர் தாக்குதலுக்கு முன்னாள் ஜனாதிபதியே முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும். அவருக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலிருந்தே நான் எப்போதும் பேசுவேன். அண்மை காலமாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் பொதுவெளியில் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தோம். ஆனால் தொடர்ந்தும் அமைதியாக இருக்க முடியாது. அதற்கு பதிலளிக்கும் போது சிலருக்கு வலிக்கும். அவ்வாறு வலிக்கும் போது அவர்கள் சொல்வதை விட அதிகமாக எங்களுக்கும் சொல்ல வேண்டி வரும். ஆகவே நான் எப்போதும் என் கருத்தை வெளிப்படையாக கூறும் ஒருவன். அரசாங்கம் வலுவாக முன்னோக்கி செல்ல வேண்டுமானால் நேரடியான முடிவுகளை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தில் இருக்க முடியாதவர்கள் அரசாங்கத்துக்குள் இருந்து கொண்டு அனைத்து சலுகைகளையும் பெற்றுக்கொண்டு பொய்க்கூச்சலிடாமல் வெளியே செல்ல வேண்டும். அல்லது கூட்டு பொறுப்பை பாதுகாத்து கொண்டு அரசாங்கத்துடன் இணைந்து செயல்பட வேண்டும். ஆட்சி அமைக்க 3/2 பெரும்பான்மை தேவையில்லை. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கொண்டு அரசாங்கத்தை கொண்டு சென்றார். அரசாங்கத்தை விட்டு வெளியில் செல்வோர் வெளியே சென்றாலும் எங்களால் அரசாங்கத்தை எடுத்துச் செல்ல முடியும் என தெரிவித்துள்ளார். யாழ் நகரில் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிராக நடத்தப்பட இருந்த போராட்டம் போலீசாரின் தலையீட்டினால் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இன்று சனிக்கிழமை மாவீரர் நினைவு தினம் அனுஷ்டிக்கப்படுகின்ற நிலையில் யாழ்ப்பாண நகரில் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிராக யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்துக்கு முன்னால் தேசிய கொடியை ஏந்தி விடுதலை புலிகளுக்கு எதிரான சுலோகங்களை தாங்கியவாறு போராட்டம் முன்னெடுக்கப்பட இருந்தது. இதன்போது அவ்விடத்துக்கு விரைந்த போலீசார் தற்போதுள்ள நிலையில் இவ்வாறு அதிகளவானோர் ஒன்று கூடி போராட்டங்களை நடத்த முடியாது என தெரிவித்துள்ளனர். மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டோரை அவ்விடத்தில் இருந்து கலைந்து செல்லுமாறு இல்லாவிடின் அவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என போலீசார் தெரிவித்ததை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் கலைந்து சென்றமை குறிப்பிடத்தக்கது. गुड मॉर्निंग सर मम सर बस स्टैंड की सर सर मम इन्नी करी रेस्पॉन्ड करा नहीं कर थैंक यू जेंटलमैन आप जेंटलमैन इच्छा है मैं कोई हंडी कर दे सर அவர் வந்து நாங்க மீடியால கதை பண்ணுவோம் हर जगह ओने कथा कर वीडियो கருத்துக்களை சொல்லலாம் சொல்றதுக்கான இடம் கொடுத்துக்காரு மீடியா. இலங்கையில் பெருந்தோட்ட மக்கள் ஒரு தேசிய இனமாக அடையாளப்படுத்த வேண்டும் என பாராளுமன்றத்தில் கூறப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் இந்த கோரிக்கையை விடுத்தார். எனினும் பெருந்தோட்ட தேசிய இனத்தின் தொழில்சார் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த நிலையில் அவர்களுக்கான காணி பிரச்சினைகள் தீர்க்கப்பட வேண்டும் என செல்வம் அடைக்கலநாதன் கோரிக்கை விடுத்தார். மலேக மக்களுக்கு அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்படும் நன்மை தரக்கூடிய அனைத்து செயற்திட்டங்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமது ஆதரவை வழங்கும் என அவர் இதன்போது தெரிவித்தார். இதற்கிடையில் பெருந்தோட்டங்களில் தரிசு நிலங்கள் பகிரப்படும் போது தொழிலாளர்கள் மத்தியில் அது பகிரப்பட வேண்டும் எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ராமேஸ்வரன் அரசாங்கத்திடம் கோரிக்கையை முன்வைத்தார். தனிப்பட்ட முறையிலும் எனது தலைமையிலான அமைப்புகள் சார்பிலும் நம் நாட்டின் பெண்களுக்கு எதிரான அனைத்து நடவடிக்கைகள் அவதூறுகள் ஆகியவற்றை நாம் கண்டிக்கின்றோம். இலங்கையின் சனத்தொகையின் எண்ணிக்கையில் 52% அதிகமானோர் நமது பெண்கள் ஆவார். ஆகவே பெரும்பான்மையினரான பெண்களை அவமானப்படுத்திவிட்டு இலங்கை தேசத்தை கட்டியெழுப்ப முடியாது. பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளை கண்டிக்க இன மத மொழி அரசியல் பேதங்களை மறந்து ஒன்றுபடுவோம் என ஜனநாயக மக்கள் முன்னணி தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார்.
எமது சக பாராளுமன்ற உறுப்பினர் ரோகிணி குமாரி விஜயரத்னவுக்கு எதிராக பெண்ணின வெறுப்பு மற்றும் அரவறுக்கத்தக்க கருத்துக்களை அரசு தரப்பு எம்பி திஸ்ஸ குட்டியாராய்ச்சி பகிரங்கமாக சபையில் பிரயோகித்துள்ளார். இந்நாட்டு பெண்களை அவமானப்படுத்தும் முகமாக சபையில் சொல்லப்பட்ட இக்கருத்துக்களை பாராளுமன்ற பெண்கள் ஒன்றிய அமைப்பின் தலைவர் ராஜாங்க அமைச்சர் சுதர்சினி பெர்னாண்டோ பிள்ளை மற்றும் எதிரணி எம்பி தலதாது கோரல் ஆகியோர் அரசு எதிரணி பேதங்களுக்கு அப்பால் சென்று கடுமையாக கண்டித்து தமது உரிமை கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். மாத்தளை மாவட்ட எம்பி ரோகிணி குமாரி விஜயரத்ன உரிமை கோரிக்கை எழுப்பி தன்னையும் இந்நாட்டு பெண்களையும் நிமிர்ந்து நின்று மகிமைப்படுத்தியுள்ளார். அருவருக்கத்தக்க விதத்தில் பெண்களை அவமானப்படுத்தும் பின்னர் அவற்றை விளையாட்டு, கேலி, கிண்டல் அரசியல் என்ற பெயர்களில் மூடி மறைப்பது நமது சமூகத்தில் பலமையாக இடம்பெறுகின்றது. இதுவே அன்று அரசு தரப்பு எம்பி திஸ்ஸ குட்டியாராய்ச்சி வாயிலிருந்தும் பாராளுமன்ற சபையில் வெளிப்பட்டது என தெரிவித்துள்ளார். தனிப்பட்ட உரையாடல்களில் இத்தகைய கருத்துக்கள் கூறப்படுவதையும் கூட அங்கீகரிக்க முடியாது. ஆனால் சில வேளைகளில் அவை தனிப்பட்ட உரையாடல்களில் ஈடுபடுவோரின் நட்பு நடத்தைகளாக பார்க்கப்படுகின்றன. அவற்றுக்கும் இன்றைய நவீன பெண்கள் முறையாக உரிய பதிலடிகளை அளிக்கின்றனர் எனவும், ஆனால் இவை பகிரங்கமாக அதுவும் நாட்டின் அதி உயர் பாராளுமன்ற சபையில் கூறப்படும் போது நிலைமை வரம்பு மீறுகின்றது. அதை ஒருபோதும் அங்கீகரிக்க முடியாது. இன்று பாராளுமன்ற பெண்கள் ஒன்றிய பெண் எம்பி உறுப்பினர்களும் நன்னடத்தை கொண்ட அனைவரும் இத்தகைய செயல்களை கண்டிருப்பது இத்தகைய மனப்பான்மை கொண்ட ஆண் பாராளுமன்ற உறுப்பினர்களை உலுக்கிவிட்டு அவர்களுக்கு எச்சரிக்கை மணியை அடித்துள்ளது. ஆகவே இந்த சம்பவம் நல்விளைவை ஏற்படுத்தியுள்ளதாக நான் நம்புவதாக தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரின் பிரச்சினைக்கு தனி தமிழீழமே தீர்வு என பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். ஈழத்தமிழர் உரிமை போரில் இந்தியாவின் நிலைப்பாட்டை சாதகமானதாக மாற்றுவதே தமிழக மக்கள் முன்பாக உள்ள கடமை என அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவை எமது நட்பு சக்தியாகவே எமது மக்கள் என்றும் கருதுகின்றனர். எமது தேசிய பிரச்சினை விடயத்தில் இந்திய பேரரசு ஒரு சாதகமான நிலைப்பாட்டை எடுக்கும் என பெரிதும் எதிர்பார்க்கின்றார்கள். 2008ஆம் ஆண்டு கடைசி மாவீரர் நாள் உரையில் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தெரிவித்ததாக ராமதாஸ் தனது டுவிட்டர் பதிவில் இதனை சுட்டிக்காட்டியுள்ளார். ஈழத்தமிழர் உரிமை போரில் இந்தியாவின் நிலைப்பாட்டை சாதகமானதாக மாற்றுவதே தமிழக மக்கள் முன்பாக உள்ள கடமையாகும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். போராட்ட வடிவங்கள் மாறலாம், போராட்ட களங்கள் மாறலாம், ஆனால் தனி தமிழீழம் மட்டும்தான் ஒரே தீர்வு எனவும், தமிழீழம் வளரும் நாள் விரைவில் அமைய பாடுபடுவோம் எனவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் தனது டுவிட்டர் பதிவின் மூலம் தெரிவித்துள்ளார்.